ஆசியாவில் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனமாக மேலும் முன்னேறுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க திட்டமிட்டுள்ளதாக சென்னை ஐஐடியின் நிர்வாக பிரிவு முதல்வர் ஸ்ரீராம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரிடம் செய்தியாளர் சங்கரன் நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். ஆசிய அளவிலான ஒரு பட்டியலில் முதல் 50 தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுடைய பட்டியலில் சென்னை ஐஐடி 43வது இடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறது. இது தொடர்பாக தற்போது நம் சென்னை ஐஐடியில் உள்ள நிர்வாக பிரிவினுடைய முதல்வர் திரு ஸ்ரீராம் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இது குறித்து சில கருத்துக்களை கேட்கலாம். சார், இப்போ இந்த QS நிறுவனம் வெளியிட்ட பட்டியலில் சென்னை ஐஐடிக்கு 43வது இடம் கிடைச்சிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. இந்த 43வது இடம் ஐஐடி மெட்ராஸ் பெற்றதை பத்தி அப்கோர்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறோம். முதல் முறையா 50 இடங்களுக்கு மேல் ரேங்க்ல வந்திருக்கிறது ஐஐடி மெட்ராஸ்க்கு. இதுதான் முதல் முறை. இது தவிர இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இன்னும் வேற ஐஐடி இல்லாமல் இந்த டாப் 50ல இந்த வாட்டி வந்திருக்கு. இது மெயினா இதுல 2-3 மெஷர் யூஸ் பண்றாங்க. மெயினா யூஸ் பண்றது ரிசர்ச் மெட்ரிக்ஸ் அப்படிம்பாங்க. இங்க பண்ற ஆராய்ச்சியை எவ்வளவு பப்ளிகேஷன்ஸ் வருது, அந்த பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்றது தான் ஒரு மெயின் மெஷர். அப்புறம் இவங்களும் சர்வேயும் பண்றாங்க. அகாடமிக் சர்வேன்னு ஒன்னு இருக்கு, அப்புறம் எம்ப்ளாயர் சர்வேன்னு இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் அவங்க இந்த QSல ரேங்க் பண்ணி கொடுக்கறாங்க. அதே மாதிரி அகாடமிக் ரெப்புடேஷன் சர்வேன்னு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரும் வெளியூர்ல ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்ட்ட இந்தியால நல்ல யூனிவர்சிட்டி அதெல்லாம் சொல்லுங்க, சைனால நல்ல யூனிவர்சிட்டி அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சர்வே பண்றாங்க. அந்த மாதிரி அகாடமிக் ரெப்புடேஷன் சர்வே பண்றதுல தான் நம்ம இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொஞ்சம் குறைவா மார்க் வாங்கினதுனால அவ்வளவு டாப் 10 டாப் 15 வராம 30, 40, 50ன்னு வந்துட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் இப்போ நம்ம மற்றவங்களுக்கு எல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்லா வெளிவுபடுத்தினா அதுல இருந்து அகாடமிக் ரெப்புடேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரேங்கிங்ஸ் வரும்.